புதுசாக ஒரு ஜூஸ் தேங்காய் பாலும் பீட்ரூட் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி சுகர் ஆட் பண்ணி ஐஸ் போட்டு சர்வ் பண்ணுவோம். வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பாருங்க, பாருங்கள் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறாரு. சும்மா அப்படியே சுற்றி வலிச்சிட்டு போயிடுது, நல்லா பாலும் கீழே அடைஞ்சிடும். நம்ம கம்பெனியில் தேங்காய் பாலுக்குன்னு மிஷின் நம்ம கொடுக்குறோம், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். ஒரு வீட்டுக்கு தேவையான 5 கிலோ மிஷினு வீட்டிலே பால் எடுத்துக்கலாம். பால் வெளியே போய் வாங்கவே இல்லை. எங்களுக்கு லாங்கில் இருக்கோம், இல்லை எங்களுக்கு ஹைஜீனிக்காக மில்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அங்கே எங்கள் 5 கிலோ மிஷின் வாங்கிக்கலாம். அப்புறம் கமர்ஷியல் ஜூஸ் கடைக்குள்ள 10 கிலோ மிஷின் இருக்குது, 20 கிலோ மிஷின் இருக்குது. துருவி போட்டு தேங்காய் பால் எடுக்கிற மிஷினும் இருக்குது. துருவாமல் பீஸ் பீஸாக இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு பால் எடுக்கிற மிஷினும் இருக்குது. பொதுவாகவே பீட்ரூட்டு வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படிம்பாங்க, நல்லதும் கூட. தேங்காய் அதற்கு மேலே தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று. ரெண்டையும் கலந்து சாப்பிடும்போது அப்படியே பீட்ரூட்டையும் ஃபீல் பண்ணிடலாம். வைங்க சொன்னாங்க தேங்காய் உங்கள் பேர் முனீஸ்வரன். முனிசாமி ஜூஸு கடைன்னு ஒரு கடை போட்டுடலாம். கோயம்புத்தூர் நிறைய பிரான்ச்சஸ் போட்டுடலாம். அது நம்ம இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் ஜூஸ் போட்டோம்னா வெயில் கம்மியாக அடிக்குது. 104 டிகிரி அடிக்குது கோயம்புத்தூர்லேயே. பாருங்க, இப்போ தேங்காய் பால் பீட்ரூட் ஜூஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். பீட்ரூட்டை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காய் கட் பண்ணி உள்ளே போட்டார், பால் வந்துருச்சு. பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டுட்ருக்காரு, ஜூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பீட்ரூட்டு பால் தேங்காய் பால் ரெண்டையும் சேர்த்தாச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க பீட்ரூட் இப்படி சொல்ல தெரியாது, ரத்தக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து கண்டிப்பாக சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அது கரும்பு சர்க்கரைங்க எமர்ஜென்சிக்கு கிடைக்கல, அதனால் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் வந்து வெள்ளை சர்க்கரை கரும்பு சர்க்கரைலேருந்து இந்த கெமிக்கலை கலந்தால் தான் வெள்ளை சர்க்கரையாக மாறுது. கம்மியாக போடுங்க. ஐஸ் போட்டுடலாமா? குடிங்க. இந்தாங்க. இது வந்து நல்ல இந்த சுகர் நல்ல ஆட் ஆகணும். மிக்ஸி நல்ல ஓடுறதுக்கான சுகர் ஆட் ஆகும். ஐஸ் போட்டுறதுனால அந்த சர்க்கரை கரைய விடாது. இப்போ 2 பேர் கொடுத்து இதை ஃபீட்பேக் கேட்டலாம். வாங்க, இப்படி பார்க்க இப்படி வாங்க.
அண்ணா வாங்க. எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கலர்லாம் எதுனாலும் முடிச்சிருவீங்க. அருமையாக இருக்குது.